Hi and hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட மார்னிங் ரொட்டீன் ப்ளஸ் vlog தாங்க பார்க்க போறீங்க. நான் சென்னையில இருந்து ஊருக்கு போனேன் அப்படினா என்னோட டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இது என்னோட நேட்டிவ் தாங்க. ஒரு மாதிரி பீஸா ப்ளசன்ட்டா ஸ்டார்ட் ஆகும். என்னோட டேவை இப்படி ஹாப்பியா ஸ்டார்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சென்னையில கண்டிப்பா அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. ஒரு மாதிரி வண்டி சத்தத்தோட தான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகும். இங்க இந்த மாதிரி டேவை ஸ்டார்ட் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் எங்களோட டாக் தாங்க. இவன் பேர் அம்மு. நான் இவ கூட அவ்வளோக்கா இருந்ததில்லை. ஸோ இவன் என்ன சொல்ல வரான், என்ன கேட்குறான் அப்படின்றது எனக்கு எதுவுமே புரியாது. சரி நம்ம தனியாக போகிறோமே, கூட வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதுக்கு இவன் என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணுறான்னு பாருங்க. விளாண்டுட்டு தாங்க இருப்பான். விளாண்டுட்டே இருந்துட்டு திடீர்னு அவனே கீழே விழுந்துருவான். அவனே கீழே விழுந்துட்டு நம்மளே தள்ளி விட்ட மாதிரி காமிச்சுப்பான். ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அழுக்காக்கிப்பான். அழுக்காக்கிட்டானே அப்படின்னு சொல்லி திட்டினோம் அப்படின்னா அவன் ஒரு மாதிரி பேச சேடாக வச்சுட்டு அவன் போய் கோச்சிட்டு உட்காந்துப்பான், நான் வரல அப்படின்ற மாதிரி. கூப்பிட்டாலும் திருப்பி வரமாட்டான். சரி வராட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனா நமக்கு முன்னாடி அவன் வந்து நின்றுட்டு இருப்பான். பாமு என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? வா போலாம். வா போலாம். வரட்டா ஏடா அவன் ரொம்ப நேரமா அமைதியா ஒழுங்கா போயிட்டு இருக்கானு அப்படின்னு அப்பதாங்க யோசிச்சு கொஞ்ச நேரத்திலேயே குச்சிக்காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. குச்சிக்காட்டுக்குள்ள ஓடிட்டு குச்சியெல்லாம் தட்டி விட்டுட்டான். அப்பதான் அதை நட்டு வச்சிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதாங்க, என்ன கொன்றுவாங்க. என்ன துங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரிய. இப்பா இனிமே இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு வீட்டுக்கு வாடா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பாத்துக்கலாம். அவன் பயங்கரமா நடிக்கிறான். ஆஸ்கர் அவார்ட் தான் தன்னோட ஆக்டிங்க்கு. ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு சுத்தமா தெரியல. அப்புறம் என் தங்கச்சி கிட்ட கேட்டா அவ தான் சொன்ன, அந்த மாதிரி ஒண்ணு தூக்கிட்டு போக சொல்றான், அதுக்குதான் அவன் இப்பெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி வா தூக்கிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தூக்குனாங்க. சுத்தமா நல்லா தூக்க முடியல, நல்லா வெயிட்டா இருந்தான். கஷ்டப்பட்டு தூக்கிட்டு கூட்டிட்டு போற ஜம்முன்னு மேடம் மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. மேலே ஏறி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வராங்க ஜாலியா. நான் தான் தூக்க முடியாம லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தான் தூக்கிட்டு போறேன். சுத்தமா இறங்கலங்க. வீடு வரைக்குமே இப்படியே தூக்கிட்டு போய் விட்டு வந்தேன். நான் இப்போ எங்கள் கிணத்துக்கு தாங்க வந்திருக்கேன். மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன். நான் எப்போவுமே வேப்பங்குச்சியில் தாங்க ப்ரஷ் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா. ஸோ அதெல்லாம் வேப்பங்குச்சி உடைக்கிறதுக்காக கிணத்துக்கு போயிட்டுருக்கேன். அப்படியே வேப்பங்குச்சி உடைச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். வேடிக்கை பார்த்துட்டு கிணத்தை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய தோட்டத்தை வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். ஸோ அதுக்கு தான் இப்போ வேப்பங்குச்சி உடைச்சிட்ருக்கேன். கிணத்து மீட்டில் உட்காந்துக்கிட்டு கால் ஆட்டிக்கிட்டு தண்ணி விழுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நமக்கு பிடிச்சதை யோசிச்சுக்கிட்டு இங்கே ப்ரஷ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க.
ஆனா மண்டே டு ஃப்ரைடே யோசிச்சு பார்த்தாவே பயமா இருக்குங்க. அவ்வளோ ரஷ்ல கிளம்பிட்டு இருப்போங்க. அவசர அவசரமா ப்ரஷ் பண்ணிட்டு அவசர அவசரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓடிட்டு இருப்போம். ஆனா இங்க அப்படி இல்லைங்க. பொறுமையா ப்ரஷ் பண்ணிட்டு பொறுமையா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கலாம். இங்க நம்ம தான் ராஜா. இங்க யாரும் நம்மள எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இவன் எங்கடா கீழே போறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி கீழே ஒரு தேங்காய் இருந்துச்சுங்க. ஸோ தேங்காய் எடுத்து மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே போனேன். ஸோ தேங்காய் எடுத்து பார்த்தா நல்ல தேங்காய் தான். என்ன கிளவி சத்து கேக்குது? அதை எடுத்து மேலே போட்டுட்டு கிணத்துக்குள்ள மீன் இருக்கும். ஸோ அது கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா மேலே தான் இருந்துச்சு எல்லா மீனுமே. ஸோ அது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணேன். உங்களுக்கு தெரியுது அந்த மீன். கொச்சிக்காட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் போட்டு வந்தேங்க. இது வந்து ட்ரிப்ஸ்ல தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கு. முன்னாடிலாம் நாங்கள் மேனுவலா தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். இப்பதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். முன்னாடி வேறவங்க தோட்டத்துல ட்ரிப்ஸ் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய வேரியன்ட் இருக்குங்க. இந்த வேரியன்ட் நான் பார்த்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரிப்ஸ் போடுறதுனால நமக்கு என்ன யூஸ்னா, நமக்கு டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி கிழங்கும் நல்லா ஊறி வரும். நமக்கு வெள்ளாமே நல்லா வரும். அதுக்காக தான் ட்ரிப்ஸ் போடுவாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. எங்க தோட்டத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னால நான் ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த தண்ணி எடுத்து விட்டுட்டு. தண்ணி பாஞ்சு முடிச்சிருச்சுங்க. தண்ணி பாஞ்சு முடிச்ச உடனே திருப்பி மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு போர் மோட்டர் போட்டு விட்டு வந்தேங்க. அப்படியே தண்ணியோட ஃபோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகி தண்ணி எல்லாம் குறைஞ்சிருச்சு. சரி வந்தாச்சு, அப்படியே தென்னை மரத்தையும் பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தென்னை மரத்தை பார்க்க போனோங்க. இதெல்லாமே எங்களோட பெரிய தென்னை மரம். இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வச்சுட்டாங்க. அதனால தான் இதெல்லாம் இவ்வளோ பெருசா இருக்கு. பக்கத்துல குட்டி குட்டியா இருக்கிறது எல்லாமே இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள வச்சது தான். ஸோ அதனால தான் இவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட்ல இருக்க மரம் மட்டும் தேங்காய் வச்சிருச்சுங்க. ஸோ அதில் ஏதாவது இளநீ இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன். சின்ன மரத்துலலாம் நாங்களே இளநீ பிடுங்கிடலாம். ஸோ அதனால தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது இளநீ இருக்குமான்னு சொல்லிட்டு. எல்லாமே குரம்பையாக தான் இருந்துச்சு. இளநீ இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டாங்களாட்டுக்கு. ஏப்ரல் ஃபூல். சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து மரத்தை அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். காலியா இருக்க பிளேஸ்லயும் தீவன பில் போட்டுருவோம். இங்க தென்னம்பிள்ளைக்கு நடுவுல எப்பவுமே நாங்க தீவன பில் போட்டிருப்போம். இதை வெட்டி தான் நாங்க மாட்டுக்கு போடுவோம். இது வந்து மாட்டுக்கு தேவையான தீவன பில் போட்டிருப்போம். அது இல்லாம வந்து வாழைக்கண்ணு, அதே மாதிரி கொய்யாக்கண்ணு, சீத்தாப்பழக்கண்ணு இதெல்லாமே நடுவில் அங்கங்கே இருக்கும். நிறைய மரம் வந்து நாங்கள் நட்டு வச்சது நிறைய அதுவே முளைச்சிது. காக்கா எச்சம் போட்டு நிறைய மரம் முளைச்சிருக்கோம். ஆனால் என்னதான் முளைச்சாலும் எங்கள் ஆடு மாடெல்லாம் விடாது, எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு போட்டுரும். அதே மாதிரி மரமும் நான் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தலைஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அங்கங்கே வாழைக்கண்ணு நடுவில் வச்சுருப்போம். யாராவது வீட்டுக்கு உரம்பரை வந்தாங்கன்னா வாழையில அறுத்துட்டு போவோம். அதுவே நாங்கள் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிப்போம். இங்கே வந்து கொய்யாக்கன்று வச்சுருக்கோம். இந்த கொய்யாக்கன்னும் அதுவே முளைச்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதே மாடு கடிச்சு வச்சிருக்கு. இது வந்து நல்லா லென்த்தாக வளர்ந்துருக்கு. இதுவும் கொய்யாக்கன்று தான். இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா கீழே அப்படியே கிளை வர ஆரம்பிச்சிடும். இது வந்து சீத்தாப்பழ மரம். இந்த சீத்தாப்பழமும் அதுவே தான் முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து சீத்தாப்பழம் இன்னும் ஒரு 1 இயரில் வைக்க ஆரம்பிச்சிடும். தேங்காய் மரத்துலேருந்து அதுவே கொலையோட விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அங்கங்கே நிறைய தேங்காய் சதறி கிடந்துச்சு. சரி அதெல்லாம் பொறுக்கி ஒரு இடத்துல குட்டானா போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேங்காய்ங்க எல்லா தேங்காயும் ஒன்று ஒன்றா பொறுக்கி தேடி எடுத்து கொண்டு வந்து ஒரே இடத்துல குட்டானா போட்டுட்டு அந்த இங்கே பார்த்தா அங்கே ஒரு முடக்கத்தான் குழந்தை இருந்துச்சு. அதையும் பிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடக்கத்தான் குழந்தை பிச்சுட்டு வந்தேன். இந்த முடக்கத்தான் குழந்தைல ரசம் வைப்பாங்க. உங்களுக்கு முட்டி வலி இருக்கு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ரசம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டி வலி எல்லாமே கம்மியாகும். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் ரசம் வச்சு குடிங்க. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ இருக்குங்க. நான் ஊருக்கு வந்தேன் அப்படின்னாவே மார்னிங் கண்டிப்பாக கருவேப்பிலை சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக தான் கருவேப்பிலை உடச்சிட்டு இருக்கேன். கையில் வச்சுருக்க ஃபுல் கருவேப்பிலையும் சாப்பிட்டு முடிச்சிருவேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருவேப்பிலை மரம் அங்கங்கே முளைச்சிருக்கோம். இங்கே ஒன்று முளைச்சிருக்கு. அதே மாதிரி அந்த சைடில் பார்த்தா அங்கேயும் ஒரு கருவேப்பிலை மரம் வந்து சின்னதாக முளைச்சிருக்கோம்.
ஸோ இது எல்லாமே நாங்கள் நட்டு வைக்கிறது இல்லை. காக்கா அங்கங்கே வந்துட்டு கருவேப்பிலை பழம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கங்கே வந்துட்டு எச்சம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து முளைச்சி வர்றது தான். இதுவும் கருவேப்பிலை மரம் தான். இது காஞ்சி போயிடுச்சு அப்படின்றதுக்காக வெட்டி விட்டுருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே டெய்லி மார்னிங் வந்து நான் கருவேப்பிலை சாப்பிடுவேன். ஸோ இங்கே வந்து தான் உடச்சிட்டு போவேன். இது இப்போ காஞ்சி போயிடுச்சு அப்படின்றதுக்காக இதை வெட்டிட்டாங்க. ஆனால் கருவேப்பிலைக்கு பஞ்சம் இல்லைங்க. அங்கங்கே நிறைய கருவேப்பிலை மரம் முளைச்சிருக்கும். ஸோ கருவேப்பிலைக்கு பிரச்சனை இல்லை. இங்கே பாம்பு சட்டை, இங்கே பாம்பு வந்துட்டு போயிருக்குங்க. ஸோ அதுக்கான அடையாளம் தான் அது. பாம்பு வந்து அதோட தோல் உரிச்சு போட்டு போயிருக்கு. நாங்கள் இதில் எப்படி சொல்வோம்னா பாம்பு சட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே பாம்பு வந்துட்டு போயிருக்கு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. காட்டுலயும் குச்சி நட்டுருந்தாங்க. சரி அதை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனேங்க. பார்த்தா மயில் எல்லா குச்சியும் தள்ளி விட்டுருந்துச்சு. இப்பதான் நட்டுருந்தோம். ஒரு 3-4 நாள் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள வந்து எல்லா குச்சியும் மயில் தட்டி விட்டுருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து நட்டுட்டு மீதி எந்தெந்த குச்சி எல்லாம் வந்து நான் தள்ளி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். குச்சி நறுக்கி நட்டு ஒரு வாரத்துல இந்த மாதிரி துளிர் விட ஆரம்பிச்சிரும். இப்படிதான் ஃபர்ஸ்ட் குச்சி தளைஞ்சு வரும். இங்க இருக்க குச்சிக்கெல்லாம் வந்து நாங்க சொட்டு நீர் போடலங்க. அங்க இருக்க தோட்டத்துக்கு மட்டும்தான் போட்டோம். ஸோ இங்க ஃபுல்லாவே மேனுவலா தான் தண்ணி பாய்ப்போம். இப்ப நட்டிருக்க குச்சி எல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெருசாகும். 1 year ஆனாதான் கிழங்கு பிடுங்க முடியும். இதெல்லாம் ஒரு 8 மாசத்து குச்சி தான். இதை விடவே இன்னும் பெருசாகும். கிழங்கு பிடுங்கிறதுக்கு வந்து 1 year ஆயிருங்க. 1 year ஆனாதான் கிழங்கே பிடுங்க முடியும். அப்பதான் கிழங்கும் நல்லா ஊறி இருக்கும். வணக்கம்டா மாப்ள, தேனியில இருந்து. திடீர்னு பார்த்தா தலைக்கு மேல ஏதோ பறக்குது. நானும் பயந்துட்டேன். பார்த்தா மயிலுங்க. நல்ல தோகை, பெரிய தோகைலாம் வச்சுக்கிட்டு ஆண் மயில் இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அது ஓடிடுச்சு. எங்கெல்லாம் இந்த மாதிரி எருக்கலம் செடி இருக்கோ அங்கெல்லாம் விளையாண்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு வாழை இலை இருந்திருந்தேன். ஸோ அதையும் கழுவிட்டு கருவேப்பிலை கழுவிட்டு கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு மோட்டரெல்லாம் போட்டு எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு கருவேப்பிலை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கருவேப்பிலையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அங்கேருந்து இங்கே வந்தேன். வந்து பார்த்தா மாடெல்லாம் வெயிலில் கட்டி கிடந்துச்சு. சரி மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதேமாதிரி புண்ணாக்கு தண்ணி இருந்துச்சு. அதையும் எடுத்து மாட்டுக்கு ஊற்றி தண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். அம்மா தீவனப்பில் அறுத்துட்டு விட்டாங்க. ஸோ அதை ஆளுக்கு கொஞ்சமாக அள்ளி போட்டால் இப்போவே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு கொஞ்சமாக அள்ளி போட்டுட்ருக்கேங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye bye friends.